கண்டி மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் அழகிய யுவதியொருவரை கண்டி காவல்துறையின் ஊழல் ஒழிப்பு பிரிவினர் இன்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட யுவதி போலி பெயரில் முகநூல் கணக்கொன்றை நடத்தி வந்துள்ளார். அதில் போதைப்பொருள் பயன்பாட்டையும் வியாபாரத்தையும் மிக கடுமையாக விமர்சித்து பதிவுகளை இட்டு வந்துள்ளார். அதே நேரம் போதைப்பொருள் வியாபாரிகள் குறித்த தகவல்களை தருவதாக கூறி காவல்துறையினரின் நம்பிக்கையை வென்று அந்த மறைவிலேயே தனது போதைப்பொருள் வியாபாரத்தை சூட்சுமமாக முன்னெடுத்து வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரிடமிருந்து 17 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாகவும் கண்டி நகரில் உள்ள விடுதி ஒன்றினை சோதனையிட்ட போதே குறித்த யுவதியுடன் தொடர்புடைய மேலும் ஒரு தம்பதியினரும் 2 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த யுவதி நடத்தி வந்த போலி முகநூல் கணக்கில் பல காவல்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகள் நண்பர்களாக இருந்துள்ளனர். அத்துடன் உடற்பிடிப்பு நிலையம் ஒன்றை நடத்தி வரும் இவர் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த சைமா என்பவருடன் போதைப்பொருள் வலையமைப்பின் கண்டி முகவராக செயல்பட்டு வந்துள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைத்து விசாரணை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.